11-12 வயசுலேருந்து நாங்க ரைட் அப்ப நாங்க இதிலே இதே தான் வாசிச்சு இதே படிச்சு இதிலே எழுதி இதிலே இருக்கிற நாங்க இப்ப சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் இப்ப முதலாம் வகுப்புல படிக்கிற ஒரு ஆள் அஜ்மீர் மௌலவி நான் முதலாம் வகுப்பு ஸ்கூல்ல படிக்கிறேன் நீங்க என்னோட விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? தம்பி ஓதுற பள்ளிக்கு போங்க தம்பி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து ஓதுங்க. லைஃப் என்ன லைஃப்னு கூட சொல்ல தெரியாது. அது சைஃபா லைஃபா? என்ன சைஃபா லைஃபா? சஹீஹ் லைஃப்ங்கிறது கூட இப்ப நான் கொச்சப்படுத்துறது சொல்ல இல்ல. இப்ப உதாரணமா இந்த போலி டாக்டர்ஸ் மருத்துவம் செஞ்சா நீங்க பாராட்டுவீங்களா, புகழுவீங்களா? போலி மருத்துவர்கள் இருக்கிறாங்களே அவங்க வைத்தியம் செஞ்சா நீங்க பாராட்டுவீங்களா? மாஷா அல்லாஹ் பாத்தீங்களா 3 மாச கோர்ஸ் மிஸ்க கோர்ஸ் முடிச்சிட்டு இவர் வைத்தியம் செய்யறாரு. இவர் எப்படிப்பட்ட அறிவாளி நீங்க பாராட்டுவீங்களா, புகழுவீங்களா? நாங்க கிட்டத்தட்ட 11 வருஷம் படிச்சோம் மதரசாவில். ஐஃபில் முடிச்சு அப்புறம் கிராத் படிச்சு தௌரா ஹதீஸ் செஞ்சு அரபு படிச்சு தஃப்சீர் படிச்சு ஃபிக்கு ஷாஃபி மதப்ல ஃபிக்கு செஞ்சு எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் ஹதீஸ் தஹஸ்ஸுஃபில் ஹதீஸ் தௌரதுல் ஹதீஸ் செஞ்சு இப்படி கிட்டத்தட்ட 11-12 வருஷம் படிச்சு நான் இது வருஷம் படிச்சு தான் பேசணும் மார்க்கம் பேசணும்னு சொல்ல வரல. ஆனா ஒரு அறிவு நான் உதாரணமா அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி 99 வஃபாத் ஆயிட்டாரு. இப்ப நான் ஹதீஸை படிச்சுட்டு வர மாணவன், அவரோட மாணவர்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப நான் அல்பானி வாரீங்களா, நான் ஒரு டிபேட் உங்களோட பண்ணணும், எனக்கு உசூல் ஹதீஸ் தெரியும், அல்பானி வாரீங்களா அவங்களோட விவாதிக்க போறேன்டா, இது பைத்தியமா இல்லையா? மார்க்க விவாதத்தில் அழகு என்னவெனில் ஒருவரிடம் நீ என்ன படித்தாய் என்று கேட்பது அல்ல, குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஆதாரத்தால் உண்மையை விளக்குவதுதான். ஒரு பாமரர் ஒரு சட்டத்தை தவறாக புரிந்திருந்தால் அவரிடம் பெருமையுடன் நான் 11 வருடம் படித்துள்ளேன் என்று சொல்லுவது அல்ல, நிதானமாக குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஒளியில் விளக்குவதுதான் இஸ்லாமிய வழி. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் ஹவாரிஜிடம் கூட தனியாக சென்று மார்க்கத்தை தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் தங்கள் அறிவை பெருமைப்படுத்தவில்லை. ஆகவே இஸ்லாமில் அறிவு பெருமைக்காக அல்ல, விளக்கத்திற்காக. ஒருவர் சட்டத்தை கேள்வி கேட்டால் ஆதாரத்தால் பதிலளிப்பதே நம் கடமை, படித்ததை வைத்து பெருமை பேசுவது அல்ல.